ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மே 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, தமிழகத்தின் தற்போதைய முதல்வராக பதவியேற்ற நாள் மற்றும் பதவியேற்ற நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு ஜோசப் விஜய் அவங்க தான் பதவியேற்றிருக்காங்க. எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 10/5/2026. அவர் கையெழுத்திட்ட 3 முக்கிய உத்தரவுகள். ஏன் இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முதல்வர் ஆனவங்க அந்த தலைமை செயலகத்துக்கு போயிட்டு தான் அடுத்த உத்தரவுகள் எல்லாத்தையுமே பிறப்பிப்பாங்க. இவர் பதவியேற்ற அன்னைக்கே ஒரு 3 முக்கிய உத்தரவுகளில் கையெழுத்திட்டு இருக்காரு. அது என்னென்னு பார்த்தோம்னா, 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, அதாவது பெண்களினுடைய பாதுகாப்புக்காக. அடுத்து போதைப் பொருள் தடுப்பு படை, போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக போதைப் பொருள் தடுப்பு படையை கொண்டுட்டு வந்திருக்காரு. அதாவது இதை கொண்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு உத்தரவில் கையெழுத்திட்டு இருக்காரு. முதலமைச்சருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. அடுத்து ஈரான் போருக்கு தாக்குதல் நடத்தும் வகையில் இஸ்ரேல் எங்கு ராணுவ தளம் அமைத்துள்ளது? ஈராக் மேற்கு பாலைவனம் அப்படின்ற பிளேஸ்ல தான் ஈரான் போருக்கு தாக்குதல் நடத்தும் வகையில் இஸ்ரேல் அமைச்சிருக்காங்க ராணுவ தளம். அந்த இடம்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி. அந்த இடத்துல ஈராக் மேற்கு பாலைவனம் மேற்கு பாலைவனத்தில் ஒரு ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க. அங்கே போன ஒரு ஆடு மேய்க்கிறவர் பார்த்துட்டு சொன்ன பிறகு தான் ஈரான் நாட்டுக்கே தெரிஞ்சு அந்த இடத்துல ஈரான் நாடே போக முடியாத அளவுக்கு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியாவில் மாணவர்களின் தற்கொலை எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது என்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ளது. 4.3% அதிகரிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 14,488 பேர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. மாணவர் தற்கொலையில் மகாராஷ்டிரா 13.2% தற்கொலைகள் நடந்து முதலிடத்துல மகாராஷ்டிரா இருக்கு. உத்தரப்பிரதேசம் 2வது இடத்துல, மத்திய பிரதேசம் 3வது இடத்துல, தமிழ்நாடு 8.9%, 4வது இடத்துல இருக்கு. அடுத்து சட்டப்பேரவையினுடைய தற்காலிக பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? எம்.வி. கருப்பையா. சோழவந்தான் தொகுதியோட எம்எல்ஏ தான் பார்த்தோம்னா எம்.வி. கருப்பையா. இவர் தான் சட்டப்பேரவையினுடைய தற்காலிக பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. எந்த நாட்டின் அதிபராக உள்ளவர் அனுர குமார திசா நாயக்க அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கை நாட்டில் இருக்க அதிபரோட பெயர் தான் அனுர குமார திசா நாயக்க. இவர் தமிழக முதல்வராக பதவி ஏற்றவருக்கு பார்த்தோம்னா இவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல இலங்கையினுடைய அதிபர் யார் அப்படின்ற வகையில நம்ம தெரிஞ்சுக்கணும். குஜராத்தினுடைய கிர் சோம்நாத் மாவட்டத்தில் உள்ள சோம்நாத் கோவில் யாருடைய காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு எந்த ஆண்டு திறப்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் காலத்துல தான் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இது தற்போது 75 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கு. இந்த குஜராத்தில் இருக்க கோவில்கள், அதாவது மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த குஜராத்லாம் இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம தென்னிந்திய கோவில்கள் எல்லாம் 10 to 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் குஜராத்லாம் பார்த்தோம்னா கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வழக்கம்லாம் கிடையாது. ஆனால் இப்போ தற்போது அங்கே கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. தென்னிந்திய கோவில்களில் பின்பற்றுற மாதிரியே முறையை பின்பற்றி அங்கே குஜராத்தினுடைய கிர் சோம்நாத் கோவிலில் பார்த்தோம்னா சோம்நாத் கோவிலில் இந்த கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. உலகக்கோப்பை வில்வித்தை ஸ்டேஜ் 2 போட்டியில் இந்திய மகளிர் அணி வென்ற பதக்கம் யாது? தங்கப்பதக்கம் தான் வென்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவினுடைய ஷாங்காய் நகரில் உலகக்கோப்பை போட்டி நடைபெறுது. ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த வீரர்களின் பட்டியலில் முதலிடத்தை ராஜஸ்தான் அணியின் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் பகிர்ந்து கொண்டவர் யார்? உர்வில் பட்டேல் அப்படின்றவர் தான் அரை சதம் அடித்த வீரர்களினுடைய பட்டியலில் முதலிடத்தை பகிர்ந்துக்கிறாரு. இப்போ எத்தனை பந்துகளில் அரை சதம் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 13 பந்துகளில் அரை சதம். அடுத்து தற்காலிக சபாநாயகர் அப்படின்ட்டு பார்த்தோம். எம்.வி. கருப்பையா சோழவந்தான் தொகுதியை சேர்ந்தவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த தற்காலிக சபாநாயகர்னா என்ன, எந்த பிரிவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில சட்டப்பேரவை பிரிவு 188 அடிப்படையில் ஆளுநர் தற்காலிக சபாநாயகரை நியமிக்கிறார். எந்த பிரிவின் அடிப்படையில்? பிரிவு 188 அடிப்படையில். பிரிவு 180ல் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிகள் காலியாக இருக்கும்போது சபையை நடத்த ஆளுநர் ஒரு உறுப்பினரை நியமிக்கலாம். அதன்படி தான் இந்த தற்காலிக சபாநாயகரை நியமிக்கிறாங்க.
பிரிவு 188 ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகர் அல்லது ஆளுநர் முன்னிலையில்தான் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இந்த தற்காலிக சபாநாயகருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து முதல்வராக வந்து அவர் ஆளுநர் முன்னிலையில் வந்து விஜய் அவங்க வந்து பதவி ஏற்றுட்டாங்க. இப்போ மற்ற எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா எம்எல்ஏஸுங்களும் அதாவது மொத்தம் 234 தொகுதி எம்எல்ஏக்களும் வந்து பதவி ஏற்கணும் இல்லையா, அந்த எம்எல்ஏக்களுக்கு வந்து பார்த்தோம்னா பதவி ஏற்கிற இதுவை வந்து இந்த சபாநாயகர் அதாவது தற்காலிக சபாநாயகர் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அதே மாதிரி இப்போ அந்த சட்டப்பேரவைக்கு வந்து நிரந்தரமாக ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகர் தேவை இருக்கு இல்லையா, அதை வந்து அதற்கான தேர்தலை நடத்துகிறவரும் இவர் தான். அவங்க பதவி ஏற்ற உடனே இவரோட பதவி வந்து தானாக வந்து காலி ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவருக்கான அதிகாரம் வந்து அதுதான். அதாவது வந்து எம்எல்ஏஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைப்பார். அதே மாதிரி வந்து இவருக்கு வந்து எப்படி வந்து ஒரு நிரந்தர சட்டப்பேரவையினுடைய தலைவர் வந்து என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த எல்லா அதிகாரமும் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து அவருடைய அதிகாரத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏதாவது நடுநிலையில் இருந்தால் அவர் வாக்களிக்கலாம். அந்த மாதிரியான எல்லா அதிகாரமும் சபாநாயகருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தற்காலிக சபாநாயகருக்கும் உண்டு. நியமனம் பொதுவாக சட்டப்பேரவையில் மிக நீண்ட காலம் உறுப்பினராக இருந்தவர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆளுநர் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இந்த தற்காலிக சபாநாயகர் அப்படின்றவர் சட்டப்பேரவையில் மிக நீண்ட காலம் உறுப்பினராக இருந்திருப்பார். அவங்கள தான் வந்து தேர்வு செய்வாங்க. இவருடைய முதன்மை பணிகள் பிரைமரி டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் அதாவது இந்த எம்எல்ஏஸ்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் இவர் தான். சபாநாயகருக்கான தேர்தலை நடத்துறதும் இவர் தான். சபையை வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வழி நடத்துகிறவர் இவர் தான். பதவி எப்போ முடிவுக்கு வரும்னா, அந்த நிரந்தரமான சபாநாயகர் வந்து தேர்வு செய்கிற பட்சத்தில் இவருடைய பதவி வந்து முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.